ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைட் பாத் அகாடமி. லாஸ்ட் டைமில் கொஞ்சம் டாபிக்ஸ் பற்றி பார்த்தோம். கொஞ்சம் கேப் விட்டதுனால இப்போ நான் அடுத்த டாப்பிக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நவுன், டைப்ஸ் ஆஃப் நவுன். நவுன். A noun is a word that names a person, place, thing or idea. மனிதன், இடம், பொருள், கருத்து ஆகியவற்றின் பெயர்களை சொல்லும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். நான் இங்கிலீஷ்லேயும் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள தமிழ் ஆக்கத்தையும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ், அதாவது பெயர்ச்சொல்லின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் நவுன்: ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கான்கிரீட் நவுன், காம்பவுண்ட் நவுன், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். டோட்டல் பார்த்தீங்கன்னா 11. ப்ராப்பர் நவுன்னா தமிழ்ல சிறப்பு பெயர் சொற்கள் பேரு. காமன் நவுன்னா பொது பெயர் சொல். கலெக்டிவ் நவுன்னா கூட்டு பெயர் சொல். அப்ஸ்ட்ராக்ட்னா கற்பனை பெயர் சொல். மெட்டீரியல் நவுன்னா பொருள் பெயர் சொல். கான்கிரீட் நவுன்னா உணரக்கூடிய பெயர் சொல். காம்பவுண்ட் நவுன்னா கூட்டு பெயர் சொல். சிங்குலர் நவுன்னா ஒருமை பெயர் சொல். ப்ளூரல் நவுன் பன்மை பெயர் சொல். கவுண்டபிள் நவுன்னா கணக்கிடக்கூடிய பெயர் சொல். அன்கவுண்டபிள் நவுன்னா கணக்கிட முடியாத பெயர் சொல். இப்போ நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன், சிறப்பு பெயர் சொல். ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் சம் பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். அதாவது குறிப்பிட்டு குறிக்கக்கூடிய, சிறப்பித்து சொல்லக்கூடியதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க. ப்ராப்பர் நவுன் ஆர் ஆல்வேஸ் ரிட்டன் வித் கேபிட்டல். எப்பயுமே அதனுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் வரும். அதுலேயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க: மும்பை, மகாராஷ்டிரா, இந்தியா, அமர், ராஜ். இதெல்லாம் என்னன்னா ப்ராப்பர். இங்க பாருங்க, எல்லாமே பாருங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் தொடங்கிக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே. அடுத்து காமன் நவுன், பொது பெயர் சொல். காமன் நவுன் இஸ் a நேம் given in common to every person or thing. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திங்ஸுக்கும் குறிச்சு வரும். அட் த சேம் டைம் சேம் கிளாஸ், டைப் ஆர் கைண்ட், இண்டிவிஜுவலா குறிக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிட்டி, வில்லேஜ், டிவி கேர்ள், பாய், மதர், ஃபாதர், இது எல்லாமே காமன் நவுன். அடுத்து கலெக்டிவ் நவுன், கூட்டு பெயர் சொற்கள் பேர். தட் ரெஃபர்ஸ் டு a group of people, animal or thing. குரூப், கூட்டம் கூட்டமா இங்க இருக்கிற இதுங்களை குறிக்கிறது தான் என்னன்னா கலெக்டிவ் நவுன்ஸ். அது பீப்புளா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு விளையாட்டை கூட இருக்கலாம். டீம், குழு. ஃபேமிலினாலும் ஒரு குடும்பம், அதுல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அதனால அது கலெக்டிவ் நவுனோட சேரும். கிளாஸ்ன்றது கிளாஸ்ல நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, அதனால வகுப்பு. ஆர்மின்றது ஒரு படை. ஹர்ட்ன்றது மாட்டு கூட்டம். ஃப்ளோக்ன்றது பறவை கூட்டம். பஞ்ச்ன்றது கொத்து. அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கற்பனை பெயர் சொல். A noun that names feelings, ideas, qualities or states we cannot see or touch. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவும் முடியாது, டச் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி புள்ளதான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். லவ், அன்பு, அது நம்ம என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, சொல்லவும் முடியாது. ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. ஹானஸ்டி, நேர்மை. பிரேவரி, தைரியம். விஸ்டம், அறிவு. கைண்ட்னஸ், தயவு. மெட்டீரியல் நவுன், பொருள் பெயர் சொல். A noun that names material or substance. அதாவது சில்வர், கோல்டு, பிரேஸ்லெட் இதெல்லாம் சொல்லுவாங்களா, அதான். கோல்டு தங்கம், சில்வர் வெள்ளி, வாட்டர் தண்ணீர், மில்க் பால், உட் மரம், அயன் இரும்பு. கான்கிரீட் நவுன், உணரக்கூடிய பெயர் சொற்கள். A noun that we can see, touch, hear, smell or taste. தொட முடியும், கேட்கவும் முடியும், அதனுடைய வாசனையை முகரவும் முடியும், அதே மாதிரி அதை சுவைத்து நம்ம என்ன செய்ய முடியும்னா சொல்ல முடியும். அப்படி உள்ள நவுன் என்னன்னா கான்கிரீட் நவுன் சொல்லுவாங்க. ஆப்பிள், டேபிள், ஃப்ளவர், டாக், புக். காம்பவுண்ட் நவுன், கூட்டு பெயர் சொல். இட் கம்பைன்ஸ் 2 or more words into one. ரெண்டு வேர்டு சேரும்போது ஒரு புது வேர்டு உண்டாகும். பாருங்க, இப்ப டூத் பேஸ்ட், அப்ப டூத் பேஸ்ட். ஐஸ்கிரீம் சேர்ந்து ஐஸ்கிரீம். பஸ் ஸ்டாப், ஏர்போர்ட். ரெண்டு நவுன் நிறைய இருக்கு. ரெண்டு நவுன் சேருது. நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ், நவுன் பிளஸ் அட்வர்ப், ரெண்டு நிறைய சேரதுல இருக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நான் சில இது மட்டும் தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். சிங்குலர் நவுன், ஒருமை பெயர் சொல் சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு ஒன் பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. ஒருத்தர் மட்டுமே இருக்கு. பேபி, மேன், சிட்டி, புக், பஸ். ப்ளூரல்ன்றது பன்மை பெயர் சொல்லுவாங்க. நிறைய ஒண்ணுக்கு மேற்பட்டதை சொல்றதுதான் இது. இட் ரெஃபர்ஸ் டு மோர் தென் ஒன் பர்சன், பிளேஸ். பேபிஸ், மென், சிட்டிஸ், புக்ஸ், பஸ்ஸஸ். கவுண்டபிள் நவுன், கணக்கிடக்கூடிய பெயர் சொற்கள். A countable noun is a noun that we can count it
has singular and plural. ப்ளூரலையும் கவுண்ட் பண்ண முடியும், சிங்குலர்லையும் கவுண்ட் பண்ண, அதாவது ஒருமையிலையும் பன்மையிலையுமே அதை என்ன பண்ண முடியும், என்ன முடியும். புக் புக்ஸஸ், ஆப்பிள் ஆப்பிள்ஸ், பென் பென்ஸ், ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சேர் சேர்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்னா கணக்கிட முடியாத பெயர் சொற்கள். An uncountable noun is a noun that cannot countable. It usually does not have a plural. எப்பயுமே இதுக்கு என்ன plural இருக்காது. வாட்டர், மில்க், சுகர், ரைஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அதனால இது என்ன பண்றாங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தான். உங்களுக்கு சில ஐடென்டிஃபிகேஷன் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்க கமெண்ட்ல என்ன பண்ணுங்கன்னா இதோட ஒர்க் டவுன் பண்ணி கூட ஆன்சரை நீங்க அதுல கமெண்ட் பண்ணுங்க. ரவி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுல எது வந்து, அதாவது ஒவ்வொரு நவுன் டைப்ஸ் ஆஃப் நவுனை பத்தி இதுல கொடுத்துருக்கு. நம்ம பார்த்த சென்டென்ஸ் மொத்தத்தையும் இதுல கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்க இதுல இருக்கிறத ஆன்சர்ஸை வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொடுங்க. The dog is barking loudly. A team of players own the match. Honest is the best policy. The ring is made of gold. India is a beautiful country. The teacher is teaching English. A flock of birds is flying in the sky. Kindness makes people happy. The table is made of wood. Thank you. ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.